வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தலையில் ஹெட்லைட்ஸ் பெயின் இருக்கிறது சின்ன பசங்களுக்கு கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இருக்கும். இப்போ அதை ஸ்கூலில் அவங்க பார்த்தாங்கன்னா அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த ஹெட்லைட்ஸை மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா இது வேறு பசங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு அவங்க ஒரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த ஹெட்லைட்ஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். ஆன்டி லைட் ஷாம்பு அப்படின்னு ஃபார்மசியில் கிடைக்கும். அதை நம்ம குழந்தைங்க தலையில் போட்டுட்டு அங்கே டைமிங் இருக்கும். 1 ஹவரோ ½ அன் ஹவரோ 2 ஹவர்ஸோ அந்த டைம் கழித்து தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த ஸ்பெஷல் சீப்பில் சீவி எடுத்துட்டோம்னா அந்த பேனெல்லாம் வெளியில் கொட்டிடும். நிறைய இருந்துச்சு திருப்பி பண்ணாலும் வரலன்னா அவங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஏர் வரும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிட்டா சரியாயிடும். இதுக்கோசரம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் ஹை அண்ட் சொசைட்டியில் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எங்கள் குழந்தைக்கு எப்படி பெயின் வரும், பெயின் யாருக்கு வேணாலும் வரல, ஏழை பசங்களுக்கும் வரலாம், ஹை அண்ட் பணக்கார பசங்களுக்கும் வரலாம். பெயின் இட்ஸ் ஹெட்லைட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு ஆன்டி ஷாம்பு போட்டு ஆன்டி ஹெட்லைட் ஷாம்பு போட்டு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு நல்லது, அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு தலையை சொரிஞ்சிக்கிட்டு பாவம் அந்த பெயின் இவங்க ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பீங்க, அது பாட்டுக்கு தின்னாவே இருக்கும். ஸோ அந்த ஹெட்லைட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதை கண்டிப்பாக செய்யுங்க. தேங்க்யூ.